இல்லாவிட்டால் என் வாரிசுகளாவது 40 லட்சம் இளைஞர்களை இன்று வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகின்றது. உலகம் எங்கும், இந்தியாவில் எங்காவது ஒரு மூலையில் ஜிஹாத் கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. போதும் யா அல்லாஹ், இந்த குஃபுரிஸ்தானில் எத்தனையோ பேருக்கு செல்வத்தை கொடுத்தாய், சுகத்தை கொடுத்தாய், அரசாட்சியை கொடுத்தாய், அரசாள்பவன் நட்பை எல்லாம் கொடுத்தாய். அவர்களெல்லாம் ஏற்ற முடியாத கொடியை எளிய ஏழை சிறுவர்களை வைத்து நான் ஏற்றிவிட்டேன். போதும் போதும், எனக்கு என் கியாமத்துக்கு ஓவர் டிராஃப்ட்ல ஓடு. Nobody can question me. I have lived. Neither born nor I will die. எனக்கு ஒரு காஃபியர் நெஞ்சில கத்தியில குத்து போட்டு சாகறதான் ஷஹாதத். அல்லாஹ் எனக்கு அந்த தௌபா கொடுப்போம். எனக்கு ஒன்றும் இவன் சீட்டு கொடுக்கணும், அவன் மந்திரி கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு செருப்புக்கு சமமானது சகோதரர்கள். எனக்கு ஒரு காஃபியரின் வாழ்வட்ட நெஞ்சோடு நான் எழ வேண்டும். எங்க அம்மா சொல்லி கொடுத்த களிமா, படைச்சவனை வணங்கு, ரப்ப வணங்குச்சு. அந்த களிமாவோடு நான் வேற ஒருத்தனுக்கு இறைவனுக்கு வணங்கிய தலையை நான் எவனுக்கும் வணங்கவில்லை, எந்த சூழ்நிலையில் வணங்கவில்லை, வணங்கவும் மாட்டேன். குத்து ஒரு காஃபியரின் வாழ்வட்ட கரையோடு நான் ரப்பு தண்டிச்சு போகணும். நீ என்னை சிறையில் அடைத்துக்கொள், சித்திரவதை செய், சிறுவையில் கூட இருந்தாலும் சீரான என்னுடைய சிராட்டின் மார்க்கத்திலிருந்து சிறிதளம் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மார்க்கத்திற்காக உலகத்தை இழப்பேனே தவிர உலக லௌகீக பொருள்களுக்காக எக்காரணத்தை கொண்டு மார்க்கத்தையும் என்னுடைய மார்க்க சகோதரனையும் இழந்துவிட மாட்டேன். என்னை பார்த்து நீ திருந்திக்கொள். நான் எடுக்கின்ற முடிவு உன் நலனுக்காக இருக்கும். மறந்து விடாதே சகோதரா, நம்மை நம்பி அவர்கள் நிற்கின்றார்கள். நம்மை நம்பியவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நாம் துரோகம் செய்யவே கூடாது. இனிமேல் கீழ் விசாரம் மேல் விசாரம் அல்ல, அவர்களும் நாமும் அண்டை வீட்டுக்காரன் அல்ல, ஒரே சொந்த வீட்டுக்காரன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேடி தருகின்ற வெற்றி RSS காரனுக்கு கிடைத்த செருப்படி என்பதை மறந்து விடாதே. சுற்றும் பொழுது யானையை சுட்டு, அது ஜெயிச்சாலும் இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. மறந்துடாது. உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்த உறவு இது நாள் வரைக்கும் உங்க மேல் விசாரம் உண்டான காலத்திலிருந்து இன்று வரை இந்த மாதிரி எழுச்சி மிகு கூட்டத்தில் நீங்களும் நானும் கூடி பேசியதில்லை, ஒன்றாக உண்டதில்லை. இந்த உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக நடங்கள், நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக என்றும் நடப்போம் என்று உறுதி கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. என் காரு போற வரைக்கும் கொஞ்சம் இடையில கை கொடுக்காம இருந்த பிளீஸ். கூட்டம் அப்படியே கடைசி வரைக்கும் ஆடியோ வீடியோ இன்று அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று திரு பழனி பாபா பொள்ளாச்சியில் உள்ள தனது நண்பரை காண சென்றிருந்தார். இரவு 9:30 மணி அளவில் அந்த நண்பரின் வீட்டிலிருந்து வெளியே வந்த போது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பழனி பாபாவை வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பதற்றம் நிலவியது. திண்டுக்கல், பழனி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. சாலை தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் திண்டுக்கல் செல்லாமல் வேறு மாற்றமாக திருப்பி விடப்பட்டன. மற்றும் கம்பம், பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, உத்தமபாளையம், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதட்டம் காணப்பட்டது. அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலவை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. குமரி மாவட்டத்தில் இடலாக்குடி என்ற இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலின் மீது போலீசார் காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும், காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறந்து போகுமா? வாழ வந்த பூமுகம்தான் பாடி நின்ற காட்சியம்மா, வாழ வந்த பூமுகம்தான் பாடி நின்ற காட்சியம்மா. ஆட வந்த வன்மனத்தார் ஆணவத்தின் சாட்சியம்மா, ஆட வந்த வன்மனத்தார் ஆணவத்தின் சாட்சியம்மா. காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறந்து போகுமா? நகர் மக்கள் கூடி அழைத்தார்களே, கொடுங்கோல் வலையில் சிக்க வைத்தார்களே.
செய்தார்களே. மாபாதகம் 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 மண்ணில் என்றும் நிலை பெறவே செய்தார்களே. மண்ணில் என்றும் நிலை பெறவே செய்தார்களே. காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன்? சோகமே மறைந்து போகுமா? திறந்த வெளி தந்தார்களே. தாகத்திற்கு நீர் தரவும் மறுத்தார்களே. தாமதிக்க திறந்த வெளி தந்தார்களே. தாகத்திற்கு நீர் தரவும் மறுத்தார்களே. பேராசையா பேராசையா பேராசையால் பேராசையால் உன்னபியின் பேரர் ஹுசைனை அழித்தார்களே. உன்னபியின் பேரர் ஹுசைனை அழித்தார்களே. காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன்? சோகமே மறைந்து போகுமா? பூலோக வாழ்வில் அவர் ஷஹீதாகினார். புகழ் கூறும் வானில் அவர் சரிதையாகினார். பூலோக வாழ்வில் அவர் ஷஹீதாகினார். புகழ் கூறும் வானில் அவர் சரிதையாகினார். கண்ணீரிலே 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 களம் கண்ட இமாம் ஹுசைன் வீரராகினார். களம் கண்ட இமாம் ஹுசைன் வீரராகினார். காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன்? சோகமே மறைந்து போகுமா? வாழ வந்த பூமுகம்தான் வாடி நின்ற காட்சியம்மாம். வாழ வந்த பூமுகம்தான் வாடி நின்ற காட்சியம்மாம். ஆள வந்தவன் மனத்தார் ஆணவத்தின் சாட்சியம்மாம். ஆள வந்தவன் மனத்தார் ஆணவத்தின் சாட்சியம்மாம். காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன்? சோகமே மறைந்து போகுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். 1997 ஜனவரி 28ஆம் நாள் வெற்றிக்கும் வீரமரத்துக்கும் இடையே போராடி ஓய்ந்த வேங்கை மனிதரின் மறைவு நாள். ஆம், எங்களை பொறுத்தவரை இது கருப்பு தினம் அல்ல, சிகப்பு தினம். உன்னை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். உன்னிலிருந்து பூக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் புரட்சி பூக்கள். உன் இரத்தங்களை சிந்திய வரலாறுகளை எழுதி இன்மையை மறுமைக்காக தியாகம் செய்தாய். இஸ்லாம் உலகாலும் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக தங்களின் இன்னுயிரையே தியாகம் செய்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டாய். நல்லதை ஏவி தீயதை தடுக்க வலிமையோடு போராடினாய்.
வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுத்தாய். அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஆள்பவன் தவறுகளையும் ஆண்டவனுக்கு எதிரான அனைத்தையும் அச்சமின்றியே எதிர்த்து வந்தாய். வரலாற்று குருடர்கள் முட்டிய வன்முறை தீயில் ஜனநாயகம் என்று சாம்பலான போது உனது எழுச்சி உரையால் நமது இனத்தையே தட்டி எழுப்பிய தன்மான சிங்கமே, சிம்மாசனங்கள் உன்னை சிறைப்படுத்திய போதும் சிராத்துன் முஸ்தகீனை சிறந்தது என்றாய். ஆம், உண்மை என்றுணர்ந்து என்றும் உனது உணர்வுகளோடு நாம். ஷரியத் என்பது எங்கள் குர்ஆனிய வாழ்க்கை. அதிலே எது குறுக்கிட்டாலும் நாங்கள் எரிமலையாய் வெடிப்போம். ஷரியத்திலேதான் எங்களின் ஜனனமும் ஷரியத்திலேதான் எங்களின் மரணமும். சகோதரர்களே, நாம் நமக்காக வாடும் பொழுது வாழ்க்கை சுருங்கியதாகவும் நம் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்ததாகவும் ஆகிவிடுகிறது. ஆனால் ஒரு சமூகத்திற்காக, ஓர் உயர்ந்த கொள்கைக்காக, ஏனைய மனிதர்களுக்காக வாழ்கின்ற போது நமது வாழ்க்கை விரிந்ததாக அமைகின்றது. நமக்காக வாழும் வாழ்வு பிறப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிந்து விடுகிறது. ஆனால் கொள்கைக்காக வாழ்தல் என்பது பிறப்புடன் தொடங்கி மரணத்தையும் தாண்டி மறுமை வரை நீளுகிறது. நமது உயிர்கள் உடலை விட்டு பிரிந்த போதும் நாம் விட்டு செல்லும் சிந்தனைகளும் கருத்துக்களும் அர்ப்பணங்களும் தியாகங்களும் மரணத்தையும் கடந்து மனித மனங்களில் எம்மை உயிர்ப்புடன் வாழ வைக்க உதவுகின்றது. இதோ மரணத்தை நேசிப்போம், சுகதாக்களை வாசிப்போம், என்றும் அல்லாஹ்வின் பாதையில்